மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் இதை பற்றி தான் இன்றைய டாபிக். எல்லாம் பார்த்துட்டோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நல்லாவும் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி அதுக்கு. இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோங்க. இதில் சில சர்ப்ரைசிங் மைண்ட் ட்ரிகர் பண்ணுற சில அனாலிசிஸ் நான் கொடுக்க போகிறேன். இது என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட்ஸை பதிவு செய்யவும். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை எப்போதும் மாதிரியே ஒரு 3 விதமாக பிரிக்கிறேன். பார்ட் 1ல் பார்த்தோம்னா எந்த அளவு கட்சிகள் மகாராஷ்டிராவில் ஃபேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ட். இரண்டாவது பார்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த சீஃப் மினிஸ்டர், மகாராஷ்டிராவின் அடுத்த சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்றது தான் அடுத்த பார்ட்டு. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், மகாராஷ்டிராவில் ஷாக்கிங்காக நடந்த 2 மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றது தான். சரி, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் சொன்ன மாதிரி எந்தெந்த கட்சிகள் எவ்வாறு ஃபேர் செய்திருக்கிறார்கள், எவ்வாறு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். முதல் விஷயம் என்னன்னா, நமக்கு தெரியும் மொத்தம் வந்து மகாராஷ்டிரா அசம்பிளியில் வந்து கிட்டத்தட்ட 288 அசம்பிளி சீட் இருக்கு. அதில் வந்து 145 சீட்டு வந்து டார்கெட். அவங்க ரீச் பண்ணிட்டாலே மெஜாரிட்டி அவங்க தான் ஃபார்ம் பண்ணுவாங்க கவர்மெண்ட் அப்படின்றது தான் செய்தி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடந்திருக்கு ஜஸ்ட் முடிஞ்ச எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்டிஏ வாஸ்ட் மெஜாரிட்டி, சிம்பிளி அதாவது மெஜாரிட்டின்னு சொல்கிறத விட ஒரு ஹிஸ்டாரிக் மெஜாரிட்டின்னு சொல்லலாம். இதுக்கு பல காரணங்களும் இருக்குது. அதை பற்றி நான் வர்றேன்னா அடுத்த அனாலிசிஸ்லையும் பார்த்துடலாம். அதற்கு அடுத்து இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா 49 சீட்டு, 2வது இடம், அதர்ஸ் வந்து 6 இடம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 288 சீட்டில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக சிவசேனா கூட்டணி. இதில் பாஜக சிவசேனா கூட்டணின்னு நான் சொல்லும் பொழுது நம்ம வந்து சிவசேனா யார் அப்படின்ற கேள்விக்கும் இந்த ஒரு எலெக்ஷன் பதில் கொடுத்து விட்டது. உண்மையான சிவசேனா யார், உண்மையான நேஷனல் என்சிபி கட்சி யார் அப்படின்றதையும் 2 விடைகள் ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி ஒரே இதில் 2 விஷயம் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு பக்கம். இரண்டாவதாக நான் சொன்ன மாதிரி 2வது பார்ட்டுக்கு வருவோம். அடுத்ததாக வரப்போகும் சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்றது தான் மிக முக்கியமான கேள்வி. இதுக்கு தான் நான் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ண போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு தரப்பார் சொல்கிறாங்க, இல்லைங்க இப்போ வந்து சிவசேனா கூட்டணியில் வந்து ஏக்நாத் ஷிண்டே தான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்காரு, அவர் தான் சீஃப் மினிஸ்டராக இருப்பார் அப்படின்றது ஒரு பக்க வாதம். சரி, இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. இந்த 233 சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சீட் யாருக்குன்னா வந்து இவங்க பிஜேபி தான் அடிச்சிருக்காங்க. ஸோ பிஜேபியுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த 233ல மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 132 சீட் வந்து பாஜக மட்டுமே இந்த 233ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டன்னிங் மெஜாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா லார்ஜஸ்ட் பார்ட்டி, சிங்கிள் பார்ட்டி அப்படின்ற ஒரு பெருமையையும் வந்து பாஜக பெற்றிருக்கு. நான் என்னமோ பாஜக வந்து நான் ஒரு சிங்சா போடலைங்க. இது வந்து நடந்த விஷயம், நமக்கே தெரியும். இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெல்யூட்னு சொல்லலாம். மோடியுடைய ஆட்சியில் வந்து மோடி 3 வரும்பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மோடி 3ல 400 பார் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சு பண்ணதில் 240 தான் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அவங்களால வந்து தனியாக வந்து ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஆகிவிட்டது. மெஜாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாமல் கூட்டணியில் உங்களுக்கே தெரியும், சந்திரபாபு நாயுடு நிதிஷை வச்சு தான் மோடி ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலி ஸ்பீக்கிங். பட் அட் த சேம் டைம் இது வந்து சாதாரண கட்சிகள் இப்போ நம்ம விபி சிங் ஆட்சியிலையோ சந்திரசேகர் ஆட்சியிலையோ பார்த்த மாதிரி
ஏதோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி இல்லாம மோடி சும்மா பெருமைக்காக சொல்ல, எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்தை மோடி செய்திருக்கிறாருங்கிறது தான் ஒரு செய்தியாக இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவுதான் வந்து நீங்க தோல்வி வந்தாலும் இந்த அளவு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா மோடி அவருடைய லோக்சபா எலெக்ஷன்ல சீட் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் ரஷ்யா உக்ரைன் விசிட் பண்ணாரு, இமேஜை பில்ட் பண்ணாரு. அதே மாதிரி வக்ஃப் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ எடுத்திருக்காரு. இப்போ பலவிதமான செயல்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி என்டிஏ அதாவது பிஜேபி அஜெண்டாவில் உள்ள ராமர் கோவில் கட்டப்பட்டு விட்டது. ஆர்டிகல் 370 ஆயிடுச்சு, 2 முடிச்சிட்டாங்க. அடுத்த விஷயமாக வர இருக்கும் அந்த மிக முக்கியமான இது வந்து வக்ஃப் போர்டு அப்படின்ற இஷ்யூ. அதை நான் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் இந்த இடத்துல நான் சொல்ல நினைக்கிற விஷயம் என்னன்னா, அவங்க அஜெண்டாவில் அவங்க தெளிவாக இருக்காங்க. பில்ட் பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக பாஜகவுக்கு இருக்கிறதுன்னு சொல்றதுல மிகையாகாது. ஏன்னா அவங்க தோல்விக்கு பிறகு, அதாவது லோக்சபா எலெக்ஷனின் அந்த மிகப்பெரிய தோல்வின்னு சொல்லலாம் பாஜகவை பொறுத்தவரை. 400 டார்கெட் பண்ணி 240 தான் வந்தாங்க. அவங்களால போன மோடி 2 மோடி 1ல உள்ள சீட்டு கூட எடுக்க முடியாத ஒரு நிலைமை. ஆனால் கூட்டணியில் சமாளித்து கொண்டு போயிட்டாங்க. ஆனாலுமே மோடியுடைய ஒரு கரிஷ்மா, அவருடைய ஒரு லீடர்ஷிப்புங்கிற இமேஜை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுல இன்னொரு மிக நுணுக்கமான ஒரு மைக்ரோ லெவல் அனாலிசிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி வந்து லோக்சபா எலெக்ஷன்ல சரியாக வேலை செய்யவில்லை. அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதை வந்து அவங்களுடைய தோல்விக்கு பிறகு, இப்போ மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும், இல்லை ரீஜனல் பார்ட்டிஸாக இருக்கட்டும், என்னதான் ஒரு தோல்வி ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சுப்பா அடுத்து பணத்தை எப்படி இறங்கலாம் அப்படின்ற மாதிரி குத்து மதிப்பாக வேலை செய்யும். அந்த இடத்தில் இங்கே தான் நம்ம வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் நல்லா கற்றுக்கணும். இங்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே, அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி 2 பேருமே சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க, ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜூலை ஆகஸ்ட் டயத்தில் நடந்த விஷயம். இவங்க வந்து 2 பேருமே கிட்டத்தட்ட பாலக்காடுல மீட் பண்ணியிருக்காங்க. ஃபட்னவிஸ் மற்றும் அமித்ஷா, பல விதமான நட்டா அவரெல்லாம் வந்து வந்திருக்காங்க. இங்க மீட்டிங் நடந்திருக்கு. நடந்த விஷயத்த வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, சேர்ந்திருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது ஒரு மெசேஜ். அது மோகன் பகவத்தும் சொல்லியிருக்காரு மகாராஷ்டிரா எலெக்ஷனை பொறுத்தவரை. என்ன விஷயம் அப்படின்னா, மிலேங்கே தூ கட்டேங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒன்றிருந்தால் நாம சேர்ந்திருந்தால் தான் யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் தான் கொடுத்துருக்காரு. அதுல 2 விதமா நம்ம ரீட் பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா ரீட் பண்ணா என்னப்பா, பிஜேபியும் அரசுக்கும் சேர்ந்து வேலை செஞ்சா ஜெயிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது அது மட்டும் இல்லைங்க, ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த அன்சீன் விஷயம் என்ன அப்படின்னா, ஹிந்துஸுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்க எல்லாமே யுனைடடா இருங்க, நம்மளுடைய பிஜேபி ஆட்சி எல்லா இடத்துலையும் வந்து எல்லாருக்குமே கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு ப்ரெல்யூட். இது பல இடத்துல பல சேனல்ல பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதான் நான் கோட் பண்றேன். இது ஒரு விஷயம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு மீட்டிங்க்கு பிறகுதான் ஹரியானா எலெக்ஷன்ஸை பிஜேபி ஜெயிச்சாங்க. ஸோ ஹரியானா எலெக்ஷன்ஸை ஜெயிச்ச உடனே இதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்டும் பார்க்கணும். பிஜேபியுடைய ஸ்டான்ஸ் எப்படி, பாஜகவுடைய ஸ்டான்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தா, அவங்க என்ன சொல்றாங்க, பரிவார்வாத் கூடாது, ஃபேமிலி ஷுட் நாட் டிக்டேட் பாலிடிக்ஸ். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே விஷயம்தான் பஜன்லால், இந்த மாதிரி சில லால் குடும்பங்கள் ஹரியானாவில் டாமினேட் பண்ணாங்க. அவங்கள சாட்சி பிஜேபி வந்தாங்க. ஒரிசாவில் எடுத்துக்கிட்டோம்னா நவீன் பட்நாயக் பட்நாயக் ஃபேமிலி டாமினேட் பண்ணாங்க. அவங்கள சாட்சி ஒரிசாவில் வந்தாங்க. அடுத்து இதில் இப்போ வந்து ஈவன் ஜார்க்கண்டில் கூட அந்த முயற்சியில் தான் தோல்வி அடைந்தார்கள். அது வேற விஷயம். பட் அவங்க அஜெண்டாவில் கிளியராக இருக்காங்கிறதான் விஷயம். இதே விஷயம்தான் வந்து மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. சரத் பவார், இந்த மாதிரி பவார் குடும்பம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்களும் வாங்க, பி எ பார்ட் ஆஃப் தி ஃபேமிலி அப்படின்ற மாதிரி மோடியே சொல்லியிருக்காரு. ஏக் ஹை தோ சேஃப் ஹை, ஒன்று இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்ற மெசேஜையும் மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரேலிஸில் பிரதமர் அவர்கள் பேசியிருந்தார்கள். ஸோ இந்த விஷயமும் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ரெசனேட் ஆகிருக்கு இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ்லன்னு சொல்லலாம். சரிப்பா, நீ இவ்வளோதான் சொல்கிற, இதெல்லாம் கான்செப்ட் நடந்த விஷயம், பிஎம் உடைய இமேஜ் பில்டிங் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்கிற. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ 2 விஷயம் நடக்குது. மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் பாஜக தூக்கிட்டாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனோம் அது ஒரு விஷயமாக இருந்தாலும், இதனால
ரீஜனல் பார்ட்டிஸுக்கு என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்பவாருக்கு வந்து கார்னர் செய்யப்பட்டிருக்கிறார். சரத்பவாருடைய பவர் வந்து ரொம்ப குறைந்து விட்டது. அவருடைய சுப்ரியா சுலே அவங்க டாக்டர் இருந்தாங்க, அவங்க பேசிட்டு இருந்தாங்க, அவங்க தான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும்லாம் பேச்சு நடந்தது. MVA மகா விகாஸ் ஆகாதி அப்படின்னு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. உத்தவ் தாக்கரே, சரத்பவார், காங்கிரஸ் எல்லாம் சேர்த்து பண்ணாங்க. அவங்க எல்லாம் 49 சீட்ஸ் தான் வர முடிஞ்சுது. இப்போ நிலைமை என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீப் பிஜேபி தான் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை. ஸோ கண்டிப்பா சரத்பவார் ஹஸ் பிகம் இரலவென்ட் இன் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ். அவர் பிழைக்க ஒரே வழி பாஜக சிவசேனா கம்பைனோட ஏதாவது ஒரு கூட்டணியோ இல்லை பிஜேபியோட ஸ்ட்ரைட்டா NDAல ஜாயின் பண்ற மாதிரியோ சம்திங் அந்த மாதிரி இருந்தா வாய்ப்பு இருக்கலாம். இது ஒரு பக்கம் பார்வை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மெயினான கோர் இஷ்யூ மகாராஷ்டிராவை பொறுத்தவரை உண்மையான சிவசேனா யார் அப்படின்றத மக்கள் கோடிட்டு விட்டார்கள் தான் சொல்லலாம். இவர் வந்தபோது நம்ம ப்ரீவியஸ் ரெஜீம்ல எப்படி பிஜேபியும் சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேயுடைய அந்த ரெபல் பார்ட்டி அவங்க தான் பிரிந்து வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து அடிச்சாங்க. ஏன்னா வந்து இது ரஜினி சொல்ற மாதிரி திருப்பி கொடுக்குற விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பாஜக பார்த்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிஜேபியும் ஒரிஜினல் சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைமையிலான கட்சி வந்து 2 பேரும் சேர்ந்து இருந்த பொழுது அவர் வந்து நான் எனக்கு சீஃப் மினிஸ்டர்ஷிப் வேணுன்ற மாதிரி உத்தவ் தாக்கரே கேட்டிருந்தார். அவருக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஷன் போதே அவருக்கு ஒத்து வரலன்னு உடனே கட்டிட்டு வந்து இம்மிடியட்டா காங்கிரஸ் சரத்பவாரை வச்சு கட்சி அந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி இம்மிடியட்டா அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிவிட்டார் மகாராஷ்டிராவிற்கு. அப்போ நடுவில் இவங்க அப்படி நீங்க பண்றீங்களா, சரி நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி ஏக்நாத் ஷிண்டேயை பிரித்தெடுத்து ரிபலாக ஏக்நாத் ஷிண்டே வெளியே வந்தாரு. வந்து ஃபட்னவிஸோட பேச்சுவார்த்தை நடத்தி பாஜக சிவசேனா கூட்டணி அஜித் பவாரையும் சேர்த்துக்கிட்டாங்க. அஜித் பவார் சரத்பவாருடைய கட்சியில் அஜித் அவருடைய தம்பி அஜித் பவாரும் சேர்ந்து தான் இந்த கூட்டணி நடத்தினாங்க. அப்போ சொல்லும்போது துரோகம் இழைத்து விட்டார்கள் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக துரோகம் இழைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அலையன்ஸில் இருந்தபோது பிரிந்து வந்து கான்செப்சுவலாகவே அவங்க வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து பால தாக்கரேயுடைய இது பார்த்தீங்கன்னா மராட்டிஸுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு. ஆனால் நீங்கள் இந்த அலையன்ஸ் மகா விகாஸ் ஆகாதி அலையன்ஸில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கு, சரத்பவார் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா மைனாரிட்டிஸுக்கும் ஓகே தான், முஸ்லிம்ஸும் வரலாம், கான்செப்ட் வைஸ் இஸ் நாட் ஓகே. பட் நீங்க சொல்லலாம் ஜென்ரலாக எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து அட்ரஸ் பண்ணணுங்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பார்ட்டி அலையன்ஸ் ஒரு பார்ட்டியுடைய கான்செப்ட்ன்ற போது எப்போதுமே RSS சிவசேனா பிஜேபிலாம் ஒரே லைக் மைண்டட் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இங்க வந்து சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதாகத்தான் பாஜக உணர்ந்து தான் இந்த மூவை பண்ண உடனே அப்படியே காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சரத்பவாரும் சரி உத்தவ் தாக்கரேயும் சரி துரோகம்னு கத்தினாங்க. ஆனா என்ன ஆச்சு, ஆக்சுவலா இதே இதை வச்சு அவங்க மூவ் பண்ணி உண்மையான சிவசேனா நாங்க தான் சொல்லி கோர்ட்ல மூவ் பண்ணி கொடி கட்சி அந்த கட்சியுடைய எல்லாம் கோட்பாடு எல்லாத்தையுமே வந்து ஏக்நாத் ஷிண்டே தட்டி தூக்கிட்டாரு. அப்புறமா இப்போ ஆக்சுவலா சரி பார்க்கலாம் எலெக்ஷன் வந்தா தான் தெரியும் அப்படின்னாங்க. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, சிவசேனாவுக்கும் மேஜர் ஷேர் இருக்கு. 132 சீட்டு பிஜேபி எடுத்தாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 40 சீட்டு வந்து சிவசேனா கையில இருக்கு. 34 சீட்டோ என்னமோ மிச்ச சீட் எல்லாமே வந்து அஜித் பவார் கையில இருக்கு. ஸோ டெஃபினெட்லி இவங்க வந்து அன்கொஸ்டினபிள் சிவசேனா அப்படின்றது ஒரு நிரூபணம் ஆகிவிட்டது. இரண்டாவது பக்கம் இதுலயே நான் சொன்ன மாதிரி 30 and odd சீட்ஸ் வந்து அஜித் பவார் கட்சி வாங்கினதுனால இன்ஃபேக்ட் NCP ஒரிஜினல் NCP இப்போ அஜித் பவாருக்கு வந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். முக்கியமான ஒரு திருப்பம்னு சொல்ல போனா இப்போ இந்த இதுல 2 விஷயங்கள் முக்கியமா நடந்திருக்கு. நமக்கு எப்படியுமே தெரியும் பிஜேபி அலையன்ஸ் அவங்க இந்த ஆகாதி அலையன்ஸ் வந்து வெற்றி பெற்று யார் சீஃப் மினிஸ்டர் ஆவாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் 2 விஷயங்கள் நடந்திருக்கிறது. சரத்பவார் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல ஒதுக்கப்படுகிறார். இதற்கு அவருக்கு ஒரே வழி NDAவோட ஜாயின் பண்றது தான். அவருக்காவது வழி இருக்கு. உத்தவ் தாக்கரே பொறுத்த வரைக்கும் ஆதித்ய தாக்கரே அவருடைய பையன் 2 பேருக்குமே வந்து பாலிடிக்ஸ் ஃபார் மகாராஷ்டிரா இஸ் ஓவர்னு தான் சொல்லலாம். அன்லஸ் டிராஸ்டிக்கா அவரே வந்து மோடி கிட்டேயோ இல்லை வேற யாராவது இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தினால் ஒழிய பிழைப்பது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம்னு தான் சொல்லலாம். இதுதான் மிக முக்கியமான டர்ன். சரி, இப்போ இந்த விஷயத்தை பார்த்துட்டோம். பார்ட் 2ல. பார்ட் 3க்கு வரும். முக்கியமான விஷயம், யார் சீஃப் மினிஸ்டர்? யார் சீஃப் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் சொன்ன இந்த பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா 132 சீட்டு கொண்டு வந்த ஃபட்னவிஸா சிவசேனாவை தக்க வைத்து உத்தவ் தாக்கரேக்கு அடி கொடுத்த
ஏக்நாத் ஷிண்டேயா? இதுதான் கேள்வி. டெல்லியை பொறுத்தவரை, அதாவது நான் சொல்றது மோடி ஷா, அவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏக்நாத் ஷிண்டே கொண்டு வரலாம். ஏன்னா வந்து சிவசேனாக்கு அடுத்து பிஎம்சி எலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு மும்பையில் பண்ணுவாங்க. அதுக்கு ஆல்ரெடி உத்தவ் தாக்கரே தலைமையிலான அவங்களுடைய ஆட்கள் நிறைய பேர் அங்கே டாமினேட் பண்ணுறாங்க. அந்த எலெக்ஷன் பிரஸ்டீஜியஸ் எலெக்ஷன், கார்பரேட் எலெக்ஷன் பிப்ரவரியில் கிட்டத்தட்ட நடக்க போகுது. அதில் வந்து ஜெயிக்கணும்னா இப்போ ஏக்நாத் ஷிண்டே இருந்தால் வேலைக்கு ஆகும். ஸோ இது ஒரு புறம். பார்ட்டி ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னப்பா 132 சீட் கொண்டு வந்திருக்கோம், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பாஜக, பட்னவிஸ் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த தரப்பில் இருக்காங்க. ஸோ எது எப்படி நடக்க போகிறது? ஒரு பக்கம் பேலன்ஸ்ட் அப்ரோச்சில் பார்த்தா 50-50 சீட் ஷேரிங் மாதிரி ஒரு 50-50 2.5 years இவர் 2.5 years அவருன்னு இருக்கலாம் ஒரு பக்கம். ஏன்னா அது பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஏன்னா யுனைடெட் அலையன்ஸ் தான், இது பிரச்சனையா வராது ஒரு பக்கம். 2வது பக்கம் இல்லை, பட்னவிஸ் ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறாரு, வேணாம் வா, நான் ஓகே, எனக்கு வந்து டோட்டல் அலையன்ஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் போனால் போதும், ஐ வில் ஹாவ் அ மேஜர் சே, நான் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஸோ நான் வந்து விட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லலாம். 3வது இல்லை, இப்போ வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினால இத்தனை நாள் நீங்கள் இருந்தீங்க, இனிமேல் நான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கேன் அப்படின்னு பட்னவிஸும் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். எது நடக்க போகிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதுதான் வந்து சிஎம் உடைய who will be the next சீஃப் மினிஸ்டருங்கிறதுக்கு உள்ள ஒரு பசில். இப்போ இன்னும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு விஷயம் தெரிஞ்சிரும்ங்கிறது தான் என்னுடைய செய்தி. இது வந்து 2வது பாகம். அவன் 3வது பாகம். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ பாஜக ஜெயிச்சிருக்காங்க. பாஜக ஜெயிச்சதுங்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. இதுல எவ்வளவு ஓட் ஷேர் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 இல்லை 25% வந்து ஓட் ஷேர் பாஜகவுக்கு வந்திருக்கு. ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அலையன்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 10 இல்லை 11 50% தான் வந்திருக்கு. ஆனா சீட்டுடைய அந்த அசம்பிளியுடைய இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க தூக்கி இருக்கிற சீட்டு வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 288 சீட்டு மொத்தம். அந்த சீட்ல வந்து இவங்க எடுத்திருக்கிற சீட் வந்து 233 சீட்ஸ் அசம்பிளி சீட் எடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு பலனும் இருக்கு. மோடியை பொறுத்தவரை அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட்ஸ் கூடி, ஹரியானா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ்ல நான் பாருங்க திருப்பி வந்துட்டோம், வி ஆர் பவர்ஃபுல், வி ஆர் அதே பழைய பாஜக தான் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு இமேஜ் பில்டிங் நடக்கும். அதற்கு பிறகு இப்போ வரப்போகிற எலெக்ஷன்லலாம் கான்ஃபிடென்ட்டாக வேலை செய்வாங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பாஜக வந்து மற்ற பார்ட்டிஸ் மாதிரி கிடையாது. திருப்பியும் சொல்கிறேன், சிங்சா போடுறதுக்காக சொல்லலைங்க. மற்ற பார்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை இறைப்பார்கள், ஆட்களை வைத்து ஏதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார்கள். இவர்கள் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் உடைய பங்கீடு இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ்ல ஹெவியா இருந்திருக்கு. 17,000 ஆர்எஸ்எஸ் இவங்க ஒர்க்கர்ஸ் வந்து ஃபீல்ட் லெவல்ல வேலை செஞ்சிருக்காங்க. இவ்வளவு பூத் லெவல்ல அந்த பட்டி தொட்டி எங்கும் பரவி வேலை செய்யும் அந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்து வேலை செய்திருக்கிறார்கள் பாஜக. அதனாலதான் வந்து இந்த வெற்றி மிக முக்கியமா வந்திருக்கு. பாஜகன்னு சொல்றது ஆர்எஸ்எஸும் இதுல கைகோர்த்து செய்திருக்கிறார்கள். கண்டிப்பா வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு இதுல வந்து நம்ம இதுவே மறுக்க முடியாத ஒன்றுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய கேள்வி எல்லாம் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கட்சியாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது பிஜேபி, காங்கிரஸ் கான்செப்ட், இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ், அந்த ஒரு டச், எப்படி வந்து ஒரு பார்ட்டி, எப்படி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி எஃபிஷியண்ட்டாக ப்ரொடக்டிவாக இருந்தீங்கன்னா முன்னேறலாம், ஹார்ட் ஒர்க் வில் ஆல்வேஸ் பி ரிவார்டட் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருகிறதா? இல்லைப்பா அவங்க ஆளுங்கட்சி எடுத்துட்டாங்க, ராகுல் காந்தி சொல்ற மாதிரி அதானி அம்பானி அவங்க காசு தான், இது எவ்வளோ நாள் தான் சொல்லுவாரு, சரி சொன்னதுனால இம்பாக்ட் இருக்கா? ஃபுல்லாகவே போயிருச்சே, சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஆனால் சொல்ல அவர் தோத்துக்கிட்டே தான் இருக்காரு. தெரியல என்ன விஷயம்னு. நான் பேலன்ஸ்டாக தான் நான் கேட்குறேன். ஏன்னா வந்து உங்களுடைய கருத்துக்கள் இந்த பதிவில் நான் வரவேற்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.